السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளையும் நிகரில்லாத அன்பையும் நன்னகத்தை கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லுகின்ற இருவர் உலகங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகட்டுமாக. உலகத்தில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை பல்வேறு சமூக மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்ல வந்த அனைத்து நபிமார்களின் மீதும், குறிப்பாக இறுதி தூதரும் நமது தலைவருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், நல்லோர்கள், இங்கு கூடியுள்ள நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் வற்றாத ஜீவனடியாய் மறிந்துவிடுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த 2025வது வருடத்தினுடைய ரமலான் மாதத்தின் இறுதி பத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நம்முடைய இல்லத்திலே கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க கல்வியை, மார்க்க சொற்பொழிவை அறிந்து கொள்ள வேண்டும், அதனை கேட்டு இவ்வுலகிலும் பயனடைய வேண்டும் என்ற சிறந்த உயர்ந்த நோக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ்வினுடைய இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதிலும், இந்த இஸ்லாத்திற்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் அபரிவிதமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்திலும் சரி, உலகம் இன்னொரு நாடுகளிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் அபரிவிதமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. காரணம், இது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், இது அல்லாஹ்வினுடைய இந்த அல்லாஹ்வினுடைய ஒளியை, தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விட நினைக்கிறார்கள். அல்லாஹ் வெறுத்தவர்களும், அவர்கள் அந்த காஃபிர்கள் வெறுத்தவர்களும் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற அந்த ஒளியை பூரணப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு என்ன செய்கின்றான், செய்தியை சொல்லி காட்டுகின்றான். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஒருபுறம் இருக்கட்டும், அதே நிலையில் அல்லாஹ்வினுடைய அவனுக்கு விருப்பமான இறை இல்லங்கள் உலகம் உட்பட தமிழகத்தில் நிறைய இறை இல்லங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய இறை இல்லங்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கொள்கையினால் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அமைக்கப்பட்டு அதிலே என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அமல்கள், தொழுகைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் அந்த இறை இல்லங்களினுடைய உயிர் நாடிகளாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் மிக மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆலிம்கள் மிக மிக அந்த பள்ளிவாசல்களை நடத்துவதற்கு, இமாமத் செய்வதற்கு, தொழுகை நடத்துவதற்கு, மார்க்க சொற்பொழிவுகளை நடத்துவதற்கு இமாம்கள் என்று பார்த்தால் மிக மிக சொற்பமானவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்கள் நிறைய இருக்கின்றன, அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த இறை இல்லங்களினுடைய உயிர் நாடியாக திகழக்கூடிய இமாம்கள், ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் மிக மிக குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது
இன்றைய இஸ்லாமிய சமூகத்திலே மிக மிக குறைவான ஒரு சொற்பமான மக்கள் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வர வர என்ன செய்கிறது என்று சொன்னால் மார்க்க கல்வியை கற்பதனுடைய ஆர்வம் குறைந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மார்க்க கல்வியினுடைய சிறப்புகளும் அவசியமும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு தெரியாததனுடைய விளைவுதான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமில்லாத ஒரு போக்கு இன்றைய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வி கற்பதை வலியுறுத்தி சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே அனுப்பப்படுவதற்கு முன்னால் எப்படியான அந்த அரபு மக்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையில் இருந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் படிச்சுள்ளோம். மிக மிக மோசமான ஒரு ஜாகிலியத்துடைய ஒரு காலம், அறியாமை காலம். அது எல்லா பாவங்களும் அரங்கேறிக் கொண்டிருந்தது. இணை வைப்புகள், விபச்சாரங்கள் வெப்ப வெளியிலே நடந்து கொண்டிருந்தது, விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தது, மது புழக்கங்கள், குடங்குடங்களாக அந்த மக்கள் மதுவை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருந்தார்கள், குழந்தைகளை கொண்டு குடித்துக் கொண்டிருந்தார்கள், உயிரோடு பெண் குழந்தைகள் எல்லாம் நினைச்சாங்க, புதைச்சாங்க. உச்சகட்டமாக இருந்தது அந்த காலத்தில் பாவங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஈராக் குகையிலே இந்த ரமலானுடைய மாதத்தின் அந்த ஒரு இரவில் என்ன செய்யப்படுகிறது, திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அந்த காலகட்டம் எப்படி இருக்கு நம்ம சொல்லணும். ரொம்ப மோசமான இணைவைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவமான காரியங்கள் மிக மிக உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் இருந்து எல்லாமே நடந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முதலாக திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. எப்படி இறங்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இணைவைப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அதை குறித்து வசனம் இறங்கவில்லை. விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை குறித்து வசனம் இறங்கவில்லை. வட்டிக்கு வாங்கி கொண்டு வட்டிக்கு கொடுக்கலாமல் நடந்து கொண்டிருக்கிறது, அதை குறித்து வசனம் இறங்கவில்லை. சகோதரர்களே, இன்னபிற பாவங்கள் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அல்லாஹ் பேசவே இல்லை. முதல் வசனத்துல இக்ரக் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வலைஹிம் அவர்கள் மூலமாக அனுப்புகின்றான். அவங்க சொல்றாங்க, இக்ரக் ரசூலுல்லாஹி பார்த்து படியுங்கள், ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வசனத்தை இறக்குகிறான். அந்த 5 வசனங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த 5 வசனங்களுமே கல்வியை எழுதை கொண்டு தான் இறங்கியது. அவன் தான் என்ன செய்தான், உங்களுக்கு எழுதுகோலை கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், எழுதுங்கள். இப்படி அல்லாஹ் 5 வசனங்கள் என்ன செஞ்சான்னு சொன்னா கொடுத்தான். அப்ப 5 வசனங்கள் பார்த்தா கல்வியை குறித்து தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி எழுதும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பாவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே செய்யப்படுகிற பாவங்களில் இருந்து ஒரு மனிதன் விலக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்வி கொடுக்கப்பட வேண்டும். கல்வி பெற்றவனாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், பாவங்களில் இருந்து விலகியவனாக இருப்பான். இது பாவம், இது ஹராம், இது ஹலால், இது அனுமதிக்கப்பட்டது, இதை செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது, இதை செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்கின்ற அந்த கல்வி இருக்கிறது. அந்த கல்வி முதலாவதாக கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் ஆரம்பமாக ரசூலுல்லாஹ்வை முடிக்கின்ற அந்த தாவாவுக்காக முடிக்கின்ற வசனங்களே இந்த வசனங்கள் தான். நீங்க ஓதுங்க, கல்வி கற்றுக் கொள்ளுங்கள், படியுங்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி இருக்கிறான் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி கற்றுக் கொள்வது என்பது மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த கல்வி கற்றுக் கொள்வதை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்த பொழுது கல்வியை 2ஆக ரசூலுல்லாஹ் பிரித்து சொன்னார்கள். ஒன்று பயனற்ற கல்வி, இன்னொன்று பயனுள்ள கல்வி. ரசூலுல்லாஹ் 2 தான் சொன்னாங்க. கல்வி ஒரே ஒரு 2 விஷயங்கள், ஒன்று பயனுள்ளது, இன்னொன்று பயனற்றது. இவைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் பயன் இல்லாதவைகளாக இருக்கிறதோ அந்த கல்வியை விட்டு நீங்கள் விலகிவிட வேண்டும். எவைகள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அந்த கல்விகளை நாம் செய்ய வேண்டும், தேடி பிடித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இன்னைக்கு இருக்கும். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் மிக மிக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மோசமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கல்வி கற்பதிலே இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு மோசமான நிலையில் தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்துல பேசுறாங்க, மௌலவிமார்கள் எல்லாம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, இஸ்லாம் இந்த உலக கல்வியை விட மார்க்க கல்விதான் முக்கியமானது, நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு காலத்தில்
பேசப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது? கல்வி கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவசியமா இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் கல்வியே கற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் கல்வியில பின்தங்கி இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டாலும், எந்த விதமான நீங்கள் துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் இஸ்லாமிய சமூகம் பின்தங்கியே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா உலக கல்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறது கிடையாது. நம்முடைய மாணவர்கள் செய்யறாங்க, ஆண் மக்களும் படிக்கிறது இல்லை, பெண் மக்களும் படிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு என்ன செய்வது? மாறி போயிருச்சு. இன்றைக்கு கல்லூரி என்ற பேர்ல போறாங்க, மிக கேவலமான விஷயங்களை எல்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் கூட இன்றைக்கு கேவலமான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 5வது படிக்கிறான் பையன், 3வது 4வது படிக்கிறான் பையன், ஆனால் அவன் செய்கின்றான் இன்றைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதுவும் எங்க? பள்ளிக்கூடத்திலேயே வைத்து இன்றைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இன்றைக்கு நம்முடைய சமூகம் மாறி போயிருக்கிறது. சொன்னா இன்றைக்கு இந்த கல்வியினுடைய அந்த சிறப்புகளும் அந்த அவசியத்தையும் நாம் என்ன செய்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. குறிப்பாக பெற்றோர்கள் அந்த கல்வியை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வதில்லை அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான இருக்கிற சூழல். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பிரார்த்தனை செய்யுங்கள், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுவும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு கல்வி கற்றோரையும் கல்வி கற்காதவரையும் பார்த்து இணைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே அறிந்தவர்களும் கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். கல்வி கற்றவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம கல்வி கற்ற பட்டியலில் இருக்கிறோமா அல்லது கல்வி கற்காதவர்களுடைய பட்டியலில், அறியாதவர்களுடைய பட்டியலில் இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இந்த மார்க்கம் நிறைய சிறப்புகளை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஆமனூ மின்கும், அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்றையும் உங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரஜாக்களை உயர்த்துகின்றான், பதவிகளை உயர்த்துகின்றான் என்று ஈமான் கொண்டவர்களோடு கல்வி கற்றவர்களை இணைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான் என்று சொன்னால் கல்வி கற்றால் தான் என்ன செய்யும்? ஈமான் வரும். ஈமான் என்பது கல்வி கற்றலில் தான் இருக்கிறது. மார்க்கத்தை தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஈமான் என்பது நம்மிடத்தில் என்ன செய்யும் சகோதரர்களே? அதிகரிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஈமான் என்பது எப்படி இருக்காது? ஒரே நிலையில் இருக்காது. ஈமான் என்பது ஒருவருக்கு உயர்ந்திருக்கும், ஒருவருக்கு தாழ்ந்திருக்கும், கூட குறைச்சலாக இந்த ஈமானம் அவருடைய உள்ளங்களில் இருக்கும். அந்த ஈமான் அதிகரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அதிகமாக கல்வி கற்பது, அல்லாஹ்வுடைய வசனங்களை படிப்பது, நபிமார்களுடைய வரலாறுகளை படிப்பது, சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிப்பது. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்றார், ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால் இந்த கல்வியினுடைய அவசியத்தையும் சிறப்பையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகாக சொன்னார்கள், உங்களில் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கல்வியை விசாலமாக தருகின்றான், கல்வி அறிவுடையவர்களாக அவர்களை ஆக்குகின்றான், மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்களாக அவர்களை உருவாக்குகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொன்னா இந்த கல்வி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதே கட்டத்தில் பாருங்க, இந்த மார்க்கம் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. பொறாமை கொள்ளக்கூடாது, ஒருவரை பார்த்து இன்னொருவர் எந்த விஷயத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஆனா ரெண்டு விஷயத்துக்கு பொறாமையை இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அது பொறாமையே இல்லை என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு விஷயம் இந்த கல்வி இல்லை. முதலாவது விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஜுலன் ஆத்தா அல்லாஹு மாலன், ஒருவருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக
மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மனிதரை பார்த்து எனக்கும் பொருளாதாரம் வழங்கப்பட்டிருந்தால், இப்படியான பொருளாதாரம் எனக்கும் வழங்கப்பட்டிருந்தால் நானும் இப்படி நான் என்ன செய்வேன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேனே, வாரி நானும் கொடுப்பேனே என்று அந்த மனிதரை பார்த்து பொறாமைப்பட்டால் அது பொறாமையே அல்ல என்று மார்க்கம் என்று சொல்கிறார். அதே போன்று அடுத்ததாக இரண்டாவது நபரை குறித்து சொல்லுகின்ற பொழுது யாருக்கு அல்லாஹ் கல்வியை வழங்கி அந்த கல்வியின் மூலமாக இன்னபிற மக்களுக்கு அவர்கள் பாடம் எடுத்து இந்த கல்வியை உயர்த்தி கொண்டு செல்கிறார்களோ, ஆசிரியர்களாக இந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்கிறார்களோ, அந்த மனிதரை பார்த்து எனக்கும் இப்படி ஒரு கல்வி வழங்கப்பட்டிருந்தால் நானும் இப்படியான விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவேனே, நிறைய மக்களுக்கு சொல்லித் தருவேனே என்கின்ற அந்த அடிப்படையில் பொறாமை கொண்டால் அது பொறாமையிலே வராது என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அந்த பொறாமை அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால் கல்வியினுடைய அந்த அவசியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா உலக கல்விதான் முக்கியம் என்கின்ற ஒரு பார்வையிலே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்க கல்வி என்று சொன்னால் ஏதோ தொழுதால் போதுமானது, இந்த பயான்கள் செய்தால் போதுமானது, அல்லது இன்ன பிற ஏதோ 2-3 வசனங்களை திருமறை குர்ஆனை இந்த சப்ஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா இன்ன பிற வசனங்கள் ஆரம்பம் சூறாக்கள் இருக்கிறது, அந்த சூறாக்கள் எல்லாம் மரணம் செய்துவிட்டால் மார்க்கத்தை அறிந்து கொண்டு விட்டோம் போதுமானது, இன்ன பிற அந்த வசனங்களினுடைய ஒரு சில தஜ்வீதுகள் அல்லது அந்த தஃசீர்களை அறிந்து கொண்டால் போதுமானது, இதுதான் மார்க்கம். இந்த ஒரு போர்வையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எதுக்கு போய் 3 வருஷம் 5 வருஷம் போய் படிக்கணும், எதற்கு 3 வருஷம் போய் நம்முடைய பிள்ளைகளை போய் விடணும் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதுதான் இஸ்லாமிய கல்வியினுடைய அமைப்பா என்று கேட்டால் கிடையாது. 5 வருடம் படித்தவர்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தால் எவ்வளவு பாடங்களையும் எவ்வளவு நுணுக்கமான அம்சங்களையும் அவர்கள் படித்திருப்பார்கள் என்பதை அவருடைய பேச்சுகளில் நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆனை சுலபமாக படித்து விட முடியாது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒருவர் இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார், 1333 திருக்குறளை மரணமாக அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு 5 வசனத்தை அவரால் சொல்ல முடியும். குர்ஆனுடைய வசனங்கள் 5 வசனத்தை அவர்களால் சொல்ல முடியாது. திருக்குறள் இருக்கக்கூடிய 1333 குறளை சொல்றாங்க. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்வி இருக்குது அப்படிங்கிறது நீங்க பாருங்க. மார்க்கம் என்றால் என்ன செய்யப்படுகிறது, 2ஆம் பட்சமாகத்தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. மார்க்க கல்வி என்பது 2ஆம் பட்சமாக பார்க்கப்படுகிறது. முதல் பட்சம் என்னன்னு சொன்னால் உலக கல்விதான். சின்ன குழந்தையிலிருந்து நீங்க ஆரம்பிச்சுட்டா போச்சு. அந்த குழந்தைகளுக்கு 6 வயதை அடைந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் தூய்மைக்கு ஏவுங்கள், 10 வயதை அடைந்து விட்டால் தொழுகவில்லை என்றால் அடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்களே, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஆனால் 6 வயதை அடைந்து விட்டால், இன்னும் 5 வயதை அடைந்து விட்டால் உடனடியாக யூகேஜிகளுக்கு சென்று விடுகிறார். ஸ்கூல்ல யூகேஜிக்கு என்ன செஞ்சிடறாங்க, போய் அப்ளிகேஷனை போட்டுறாங்க. பிள்ளைக்கு 5 வயசு ஆயிடுச்சு, 6 வயசு ஆயிடுச்சு, யூகேஜி எல்கேஜி 1வது 2வது 14 வருடங்கள் இந்த உலக கல்விக்காக செலவிட்டு இன்னும் என்ன செய்யறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, எவ்வளவோ படிக்கிறாங்க, பிஏ பிஎட் டாக்டரேட் எவ்வளவோ படிக்கிறார்கள். அத்துணையும் படித்தாலும் அவர் என்ன எப்படித்தான் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே ஒழுக்கம் இல்லாதவர்களாக, பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்க தெரியாதவர்களாக, இன்றைக்கு ஒரு சகோதரர்களுக்கு எப்படி பழக வேண்டும் என்கின்ற அந்த நாகரிகமற்றவராகத்தான் இந்த உலகத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எப்படி இருந்தது, இந்த கல்வியை பயிற்றுவித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எப்படி இருந்தது. இன்றைக்கு 1400 ஆண்டுகளை கடக்கும் இன்றைக்கு அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை பேசாமல் இன்றைக்கு எந்த பயானும் இருக்கிறார் பாருங்க, ஒரு பயானும் இருக்காது. பயான் என்று சொன்னால் அதில் வரலாறுகள் என்று எடுத்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கல்வி பெற்ற அந்த கல்விமான்களினுடைய வரலாறுகள் தான் பேசப்படுகிறது. வெறுமனே பெயர்கள் சொல்லப்பட்டால் உமர், அபூபக்கர், அனஸ் என்று சொல்லப்பட்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கோபம் வருகிறது. ஏன் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹுமா என்று சொல்ல வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வெறும் பெயர்களை சொன்னால் கோபம் வருகிறது என்றால் அப்படியான ஒரு கல்வித்தரத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஆளுமைகளாக, ஆட்சியாளர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிட்டு போனார்.
உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸைத் ரலியல்லாஹு அவர்களை குறித்து சொல்ல வேண்டும். சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த அடிப்படையை உருவாக்கினார். அவர் ஸைத் ரலியல்லாஹு அவர்களால் உஸாமா பின் ஸைத் அந்த நபித்தோழர் இருக்கிறாரு, அவர் அரபு உலகத்தை சேர்ந்தவர். அவருடைய குலத்தொழில் என்னன்னு பார்த்தா ஒட்டகங்களை மேய்க்கிறது தான். அவருடைய வாப்பா அவருடைய என்ன செஞ்சாங்கன்னா ஒட்டகத்தை மேய்ப்பது குலத்தொழிலாக இருந்தது, அவருடைய வாரிசு தொழிலாக இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஒரு தொழில் இருக்கிறது, குடும்பமாக செய்து வருகிறோம், அது போன்ற ஒரு தொழில் அவங்க ஒட்டகத்தை மேய்க்கிறது. அந்த ஒட்டகத்தை மேய்ப்பதிலே கை தேர்ந்தவர்கள் அவர்கள். எப்படி கை தேர்ந்தவர்கள் என்றால், ஒரே நேர்கோட்டில் ஒரு 10 ஒட்டகங்கள் இருந்தாலும் அது ஒருவரே நேர்கோட்டில் நிக்க வச்சிருவாங்க. நம்மளால செய்ய முடியாது, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நிக்க வைக்க முடியாது நம்மளால். ஆனா அவர்கள் ஒட்டகத்தை நிக்க வைப்பாங்க. அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதை செய்தால்தான் அவர்கள் என்னது, ஒரு கை தேர்ந்த ஒரு ஒட்டக வியாபாரி, ஒரு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் இந்த ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அது தெரியாது. அந்த குலத்தொழில் இருக்கக்கூடிய வாரிசு பரம்பரையாக செய்து வருவது ஒரு தொழில். அந்த ஒரு தொழிலே ஒட்டகத்தை ஒரு நேர்கோட்டில் நிற்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இதை என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. முதல்ல ஒரு ஒட்டகத்தை நிப்பாட்டினா பின்னாடி இருக்கிற ஒட்டகம் ஓடி போயிடும், 2வது ஒட்டகத்தை நிப்பாட்டினா 5வது ஒட்டகம் ஓடி போயிடும். இது ஒரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அது ஒரு மதிப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலை முன்னேற வேண்டும், அதில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பேசுறோமே, அந்த மாதிரியான ஒரு நுணுக்கம் அது. அந்த நுணுக்கமே தெரியாதவர்களாகத்தான் யார் இருந்தா, உஸாமா பின் ஸைத் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த கல்வியை கற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வோடு பாடம் படித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உஸாமா பின் ஸைத் அவர்கள் எப்படியான தெரியுமா, பின்னால் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது பின்னணிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக 4 கலீஃபாக்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு பேரரசாக இருந்த ரோம பேரரசுக்கு எதிர்த்து போர் படையை தயார் செய்கிறார்கள். அந்த போர் படைக்கு தளபதியாக யார் நியமிச்சாங்க தெரியுமா, இந்த உஸாமா பின் ஸைத் நியமிச்சாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு சகாபி உருவானார்கள் என்று சொன்னால் இந்த உலக கல்வியால் அல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய உலகத்திலே உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிகளாக அறியப்படுகிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் இப்படியான ஒரு சகாபியை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா முடியாது. காரணம், உலக கல்வி பயனற்றது சகோதரர்கள். வெறும் பொருளாதாரத்திற்குத்தான், பொருளாதாரத்தை புரட்டுவதற்கு தான் இந்த உலக கல்விகள் பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு, ஒரு மனிதனை நற்குணம் உடையவனாக மாற்றுவதற்கு இந்த உலக கல்வியிலே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படித்து பாருங்கள், படித்தவர்கள் இருக்கிறோம், பிரயோனவர்கள் படித்திருக்கிறார்கள், டாக்டரா இருக்கிறாங்க, தாய் தந்தையர்களை கொண்டு எங்க சேர்த்திருப்பாங்க, அனாதையில போய் சேர்த்திருப்போம். ஆனா இவனுக்கு கோடிக்கணக்கில் வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறார். தாய்க்கும் தந்தைக்கும் தரக்கூடிய ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு இருக்காது சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அமைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, இந்த திருமலை குர்ஆனை அவர்களை படிக்கின்ற பொழுது, அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனங்களை அவர்கள் படிக்கின்ற பொழுது, உங்களுடைய தாயும் தந்தையும் நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்கின்ற அந்த வசனங்களை படிக்கிற பொழுது தாய் தந்தைகள் மீது ஒரு தனி பாசமும் கண்ணியமும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த இஸ்லாமியர்கள் மார்க்க கல்வி படித்தவர்கள் இந்த தாய் தந்தையர்களை இழிவாக நடத்துகிறார்களா என்று பாருங்கள், செய்யவில்லை. இந்த மார்க்க கல்வியை படித்தவர்கள் மன நிம்மதியாக உலகத்திலே வாழ முடியும் சொல்வது. இன்னைக்கு நிம்மதி இல்லாத எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டிருக்கிறான். மார்க்க கல்வியை இந்த சமூகம் இழந்ததனுடைய விளைவு முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு வேறு எதிரிலேயோ போய் நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பாடல்கள், சினிமா கூட்டுக்கள் போறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போதைக்கு அடிமையாக மது அதுல போறாங்க, அதுலதான் நிம்மதி இருக்கின்ற போறாங்க. சில பேர்கள் தற்கொலை செய்து எதுவுமே முடியல அப்படின்னு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மார்க்க அறிவில்லை. நம்ம பார்த்தோம், சில நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு செய்தி வந்தது. குடும்பத்தோடு என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பெண் இரண்டு குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், அவர் என்ன செய்யறாங்க, பொருளாதார பிரச்சனைக்காக தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஆனா மார்க்கம் சொல்கிறது, இந்த மார்க்க கல்வி இருந்திருந்தால், மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம் என்று சொல்கிறது.
தற்கொலை செய்து கொண்டால் நிரந்தரமான நரகம் என்று சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட இந்த கல்வி இல்லாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உயிர்களை தாமாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்ததற்குரிய அர்த்தமே இல்லாத ஒரு நிலையை மறைத்துக் போகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வி இல்லாததான் விளைவு சொல்கிறது. இந்த மார்க்க கல்வி அவசியமாக இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை எடுத்துச் சொல்ல வேண்டும். திருமறை குர்ஆனை மரணம் செய்வதற்கு அவர்களை ஹாஃபிஸ்களாக உருவாக்க வேண்டும். அவர்களை 5 வருடங்கள் ஆலிம் கல்வி நிறுவனங்களில் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும். இன்றைக்கு மார்க்க கல்வி மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை ரொம்ப மோசமா போயிடும். சிந்திச்சு பாத்தீங்க. காரணம், இன்றைக்கு தடி எடுத்தவர்கள் எல்லாம் தண்டக்காரர் என்று சொல்வார்களே, அது போன்று இன்றைக்கு மைக்கு பிடிச்சவங்க தான் ஆலிம்கள். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க, மார்க்க அறிஞர்கள். இன்றைக்கு சாதாரண முஸ்லிம்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இன்றைக்கு பல சூப்பர் முஸ்லிம்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அவர் சொல்வதுதான் வேத வாக்கு என்பதை போல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் மார்க்கம் தெரிந்து மார்க்கம் அறிந்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மார்க்கத்தில் இல்லாத உள்ளாதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் உண்மையை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், முரண் ஹதீஸ்களை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும்னா ஒண்ணுமே இல்ல, நீங்கள் தாவா செய்வதை விட இன்ன பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை விட என்னை நான் இந்த சமூகத்தில் கரெக்டான முறையிலே என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அக்கீதாவில் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவாவது நம்ம என்ன செய்யணும், அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும், அவனுடைய சிஃபத்துகள் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய அந்த அம்சங்கள் என்ன, அவனுக்கு கை இருக்குதா, அவனுக்கு கண் இருக்குதா, அவனுக்கு பாதங்கள் இருக்கிறதா என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியலன்னு சொன்னா அல்லாஹ் இப்படி இருப்பான் என்றால் அதை நம்ம நம்பி போயிடுவோம். அல்லாஹ் மேல இருந்து அவன் கீழே வரலப்பா, அவனுடைய அருள் தான் கீழே வருதுன்னா அதை நம்பிட்டு போயிடுவோம். ஹதீஸ் இது ஹதீஸ் இல்ல, இது இப்படி புரிந்து கொள்ள முடியாது. சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கும். நாங்க இப்படி புரிந்து கொள்ள மாட்டோம், இதை வேற மாதிரி புரிந்து கொள்வோம், இதுதான் சரின்னா அதுக்கு போயிடுவோம். காரணம், மார்க்க அந்த விஷயம் நம்மகிட்ட இல்ல, அறிவு நம்மகிட்ட இல்ல, நாம தெளிவா படிக்கல, யாரிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியல. அது தெரியாத விளைவு செய்து இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் மார்க்கத்தை சொல்லுகின்ற அளவிற்கு ஆகிடுச்சுன்னு சொன்னா நாம முடித்துக் கொள்ள வேண்டும். இனியாவது தெளிவான அடிப்படையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர். இனி வரக்கூடிய காலங்கள் மிக மோசமானதாக இருக்கும், மிக ஃபித்னாக்கள் நிறைந்த காலமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ஃபித்னா வரும், அதை பெரிய ஃபித்னாவாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் நாளை தினம் சூரிய உதயமாகிவிட்டால் அன்றைக்கு ஒரு ஃபித்னா வரும். அந்த ஃபித்னாவை பார்த்தால் நேற்று வந்த ஃபித்னா ரொம்ப சிம்பிளா போயிடும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஃபித்னாக்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கும். இது எதுவுடைய அடையாளம் தான் சொன்னா, மறுமை நாளுடைய அடையாளம் தாங்க. அதுவும் இல்ல, இன்னொரு மறுமை நாள் அடையாளம் சொன்னாங்க, கல்வி என்ன செய்யப்படும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எடுக்கப்படும் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த கல்வி எடுக்கணும். எப்படி எடுப்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது மொத்தமா ஒரே அடியாக எடுக்க மாட்டான். கல்வி கற்ற அந்த அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி கற்ற அந்த அறிஞர்களை கைப்பற்றுவதனால் கல்வி எடுத்துருவோம். ஒவ்வொரு அறிஞர்களா மரணித்து விட்டால் இந்த கல்வி இல்லாமல் போய்விடும். இது மறுமை நாளினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த கல்வி இந்த சமூகத்தில், அதுவும் குறிப்பாக மார்க்க கல்வி இந்த சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் சகோதரர்களே, ரொம்ப மோசமாக போய்விடும். மார்க்க அறிவில்லாத இடத்திலே மக்கள் போய் என்ன செய்வாங்க, மார்க்க ஃபத்வாக்களை கேட்பார்கள். அவர்கள் எதுவென்றே தெரியாமல், அந்த அறிவே இல்லாமல் ஃபத்வாக்களை கொடுப்பார்கள். அதையும் இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் மார்க்கம் என்று மக்கள் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் மறுமையை பாழாகிவிடும். மறுமையில் நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயங்களிலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இந்த உலக கல்வியில் அவர்களை நீங்கள் முடுக்கி விடுவதை விட மார்க்க கல்விக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்ற மதரசாக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்ற மதரசாக்கள் எல்லாம் இன்றைக்கு முறைச்சுரி போய்விட்டது. அது படிக்கிறதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு ஆர்வம் இல்லை.
குர்ஆனை கற்றுக் கொள்வதற்கு ஆர்வம் இல்லை குழந்தைகளுக்கு. அவர்கள் காலையில 6 மணிக்கு ஒரு டியூஷன் போறாங்க, 8 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வராங்க, திரும்ப 8, 8:30 ஸ்கூலுக்கு போறாங்க, திரும்ப 7 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. இன்னும் பிளஸ் 1, பிளஸ் 2, 10th அந்த மாதிரியான படிப்பு படிக்கக்கூடியவர்களெல்லாம் நைட்டு 9 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்து வர்றாங்க. திரும்ப 9 to 10, 11 வரைக்கும் டியூஷன் இருக்கிற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. டியூஷன் இருக்கிற அந்த டியூஷனுக்கு போற நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா உலகத்துக்கு தான் முக்கியங்கிற போர்வையை நாம் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்க, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டுக்கு படிக்க வைக்கிறாங்க, பொறியியல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்க வைக்கிறாங்க, நீட் கேட் அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு எக்ஸாம், JEE என்று சொல்றாங்க, அது ஒரு எக்ஸாம். அப்படி படிக்கிற பொழுது காலம் நேரமே கிடையாது அவங்களுக்கு எல்லாம், இரவு பகலே இல்லை, படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த நல்லது கட்டத்துக்கும் போறதில்லை, எந்த விஷயத்திலும் ஈடுபடுவதில்லை, தொழுகைக்கு கூட வருவதில்லை, பள்ளியோடு தொடர்பில்லை. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணால் போதும், சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு நம்பிக்கையிலே ஒரு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் மறந்து விட்டார்களோ என்னவோ, கபூரை அடக்கம் செய்து விட்டால் அங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுங்கிறத மறந்துட்டோமோ என்னமோ தெரியல. கபூர்ல அடக்கம் செய்து விட்டால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. மன் ரப்புடைய இறைவன் யார் என்று கேட்கப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வினுடைய இறைவன் என்று சொல்லுகின்ற அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் அல்லாஹ் தர வேண்டும். அப்ப தர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் அதை அடிப்படையிலே நடந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ்வை குறித்த A to Z அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அவனுடைய ஆட்சியும் அதிகாரமும் அவனுடைய படைப்பு திறனும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இறக்கி அருள் இந்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக நம்ம செய்வோம். மறுமையினுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கபர் வாழ்க்கை மவுத்தாயிட்டா முடிஞ்சது இந்த உலக கல்வி. அதற்கு பிறகு மார்க்க கல்விதான் நமக்கு கை கொடுக்க போகிறது. அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே நாம் பாஸ் பண்ண வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறோம், மகனே இந்த உலகத்தில் நீ செய்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கள் பாஸ் ஆகுவதை விட நாளை மறுமையிலே உனக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது. அதிலே நீ பாஸ் ஆனால் தான் உன்னுடைய வாழ்க்கை சுபிட்சமானதாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை சுகபோகமானதாக இருக்கும் என்று எத்தனை பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இன்னும் வேதனை என்னன்னா பெற்றோர்களுக்கே தெரிவது கிடையாது, பெற்றோர்களுக்கே இந்த நாலேஜ் இருப்பது கிடையாது என்பதுதான் இன்னும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த கபூரிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலக கல்விதான் முக்கியம். இந்த உலக கல்வி முக்கியம் அல்ல, மறுமை கல்விதான் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை கல்விதான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்க. முயற்சி என்பது நம்மகிட்ட கிடையாது. ஒரு பயான் ஏற்படுத்தப்படுகிறது, ஒரு தர்பியா கிளாஸ் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நமக்காக வைக்கப்படுகிறது. அதிலே கொடுக்கப்படுகிற தலைப்புகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பகுதியில எடுத்துக்கொண்டால் நிறைய முக்கியமான தலைப்புகள், அல்லாஹ்வை குறித்த, மலக்குமார்களை குறித்த, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 6 விஷயங்கள் தெளிவாக தெரிந்தால் நம்முடைய ஈமானே பூர்த்தியாகும். அதுவே தெளிவாக தெரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை, அந்த கலிமாவுக்கு அர்த்தம் தெரியாமல் அநேக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லுகிறார்கள், தர்காவுக்கு செல்கிறார்கள், கயிறு கட்டுகிறார்கள், லாயத்து கட்டுகிறார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறார்கள். காரணம் என்ன? மார்க்க அறிவு இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அந்த அறிவு இல்லை. அவன் எப்படியான விஷயங்களுக்கு சொந்தக்காரங்க அறிவில்லை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை மட்டும் அல்லாமல் நாளை மறுமையிலே பெற்றோர்களுக்காக சிறந்த ஒரு அந்தஸ்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில பெற்றோர்களுக்கு என்று சிறந்த ஒரு அந்தஸ்து. என்ன அந்தஸ்து? ஒரு கண்ணியம். பல ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் அந்த மாஸ்டர் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் சில நபர்களுக்கு மட்டும் என்ன செய்யப்படுமாம்? கிரீடம் வைக்கப்படும். சில நபர்களுக்கு மட்டும் கிரீடம் அவருடைய தலையிலே வைக்கப்படுமா. மற்ற நபர்கள் ஆச்சரியமா பார்ப்பான். எதற்காக வேண்டி இப்படி ஒரு தெரியுமா? அந்தஸ்து அவர்கள் உயர்த்தப்படுகிறது, தலகா உயர்த்தப்படுகிறது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஹாஃபிஸ்களாக உருவாக்கியவர்கள்,
திருக்குர்ஆனை மனனம் செய்து அன்றைய பிள்ளைகளை உருவாக்கியவர்கள், திருக்குர்ஆனை மனனம் செய்ய அவர்கள் உதவி செய்தவர்கள், பெற்றோர்கள். அதற்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது? நாளை மறுமையில் கிரீடம் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆனாலோ, இன்ஜினியர் ஆனாலோ, அல்லது வக்கீல்கள், இன்னும் எவ்வளவோ துறைகள் இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், விண்ணியல் மண்ணியல் படித்திருக்கட்டும், என்ன படித்திருந்தாலும் சரி, அப்படி நாளை மறுமையில் அதற்கென கிரீடம் கிடையாது. ஆனால் இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்திருந்தால் மட்டும்தான் கிரீடம் இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒரு கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த மார்க்க கல்வி சொற்பமாக மிக கேவலமாக பார்க்கப்படுகிறது. கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாம் தர, மூன்றாம் தர படிப்பே ஏழையா மதரசாக்கு போகும். நம்முடைய நிலைமை படிப்பு வரல, மதரசாக்கு போகும். போதைக்கு அடிமை ரொம்ப மோசமாயிட்டானா மதரசாக்கு போங்க. எப்படி பாருங்க நம்முடைய நிலைமை எப்படி பாருங்க. முதல் தரத்தில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த கண்ணியம் இரண்டாவது, மூன்றாவது கணிதத்துல கணக்கு வரல, அறிவியல் வரல, எதுவுமே மக்கா இருக்கிற நம்முடைய மக்கள் மக்கா இருக்கிறாங்க. ஆனா மதரசால கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மார்க்க கல்வியுடைய தரம் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே இவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு கல்வி அது. நபிமார்கள் இருந்து, சகாபாக்கள் இருந்து, இமாம்களுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சாங்களா இல்லையா? இன்னைக்கு புகாரி என்கின்ற ஒரு புத்தகம் அழகாக இந்த செல்முறையிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த புகாரி என்கின்ற பெயருக்கு சொந்தமான ஒரு நபருடைய வாழ்க்கையே இலக்கமாயிருக்கு. சிந்திச்சு பார்ப்போமா? வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையே இந்த புகாரி என்கின்ற அந்த தொகுப்புடைய நூலுக்காக அர்ப்பணமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன செய்யறதில்லை? 4 வருடம் 5 வருடம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப தயாரில்லை. நாம மார்க்கத்தில் அடிப்படை கல்வியை கற்றுக்க 1 மணி நேரம் உட்கார்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் இமாம்களை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து, கிட்டத்தட்ட சிரியாவில் இருந்து மதீனாவிற்கு நடந்தே வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த ஈமானுடைய நிலைமை எங்கே? நம்முடைய ஈமானுடைய நிலைமை என்று சிந்திச்சு பாருங்க. பண்புக்குரியவர்களே, நிலைமை மாற வேண்டும். நம்முடைய எண்ணத்திலே உலகக் கல்வி முக்கியம்தான். உலகக் கல்வி படிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. படிக்கலாம், பொருளாதாரம் தேவைதான். ஆனாலும் உலகக் கல்வியை விட மார்க்க கல்விதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். மார்க்க கல்வியில் நீங்கள் சிறந்த ஒருவராக உருவாக்கி விட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? உலக கல்வியை என்னவர கல்வியை நீங்கள் தேடலாம். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரர்களே, நாமும் கல்வியை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, நற்பண்பு உள்ளவர்களாக, சிறந்த கண்ணியமுடையவர்களாக, சகோதரத்துவ பண்போடு, ஈகை பண்போடு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த மார்க்க கல்விதான் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் இந்த உரையை கேட்ட உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.